வணக்கம். சமீபத்தில் தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் கூட புதுச்சேரியில் பேசும்போது, புதுச்சேரிக்கு என்ன ஃபேமஸ்? ஆரோவில் இருக்குது, மலைக்குளம் விநாயகர் கோவில் இருக்குது, சர்ச் இருக்குது, டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரிலாம் இடங்கள் சொல்லுவார். புதுச்சேரிக்கு என்ன ஃபேமஸ் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்கும்போது டக்குன்னு எனக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, சத்து டானிக்கு தான் ஞாபகத்துக்கு வரும். உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்ன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பேற்பட்ட அந்த புதுச்சேரி ஏன் யூனியன் பிரதேசமா இருக்குது? அது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலத்தின் கூட இருக்கலாமே, ஏன் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளக்க போயிடலாம். புதுச்சேரி, இதை பாண்டிச்சேரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டுல கடலூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த புதுச்சேரி அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம். இந்த புதுச்சேரி அப்படிங்கிற யூனியன் பிரதேசம் புதுச்சேரி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு மட்டும்தானான்னு கேட்டா கிடையாது. புதுச்சேரி அப்படிங்கிற யூனியன் பிரதேசத்துக்கு கீழே புதுச்சேரி, காரைக்கால், கேரளால இருக்கிற மாஹே அப்படிங்கிற ஒரு ஊரு, ஆந்திரால இருக்கிற ஏனம், இந்த 4 ஊர் இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்துல இருக்குது. ஒன்று ஆந்திரால, ஒன்று கேரளால, ஒன்று தமிழ்நாட்டுல இருந்தாலும் இது எல்லாமே புதுச்சேரி அப்படிங்கிற யூனியன் பிரதேசத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் வரும். இந்த புதுச்சேரி அங்கிற யூனியன் பிரதேசம் ஏன் தமிழ்நாட்டு கூட இல்லை? அது ஒரு மாநிலமா இருக்கலாமே, தமிழ்நாடு கூட இருக்கலாம், அது கேரளா கூட இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லும்போது ஏன் அது தனி யூனியன் பிரதேசமா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறது எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா, அந்த ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா அந்த ஊர் கொஞ்சம் வித்தியாசமான கலாச்சாரங்கள் இருக்கலாம், பன்மொழிகள் பேசலாம், குறுகிய பரப்பளவுல அதிக மக்கள் இருக்கலாம், நாட்டை விட்டு வெளியே கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு, நிர்வகிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை ஒரு மாநிலத்து கூட இணைக்காம அதை ஒரு யூனியன் பிரதேசமா அமைச்சிருக்காங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய கட்டுப்பாடு, ஆதிக்கங்கள் அங்க அதிகமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த புதுச்சேரியும் ஒரு யூனியன் பிரதேசம். டெல்லிங்கிற ஒரு யூனியன் பிரதேசம் இருக்குது, லட்சத்தீவு இருக்குது, அந்தமான் இருக்குது, வேற சண்டிகர் இருக்குது, லடாக் இருக்குது. இந்த மாதிரி புதுச்சேரியும் ஒரு யூனியன் பிரதேசம். அப்படி இருக்கும்போது இந்த புதுச்சேரிங்கிற ஏன் யூனியன் பிரதேசமா ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. 1947 ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றாலும் புதுச்சேரி அப்படிங்கிறது, இந்த மாஹே, யானம், இதெல்லாம் ஏனம், இந்த பகுதிகள்லாம் பிரெஞ்சினுடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. அது ஆங்கிலேயர்கள் கிட்ட கிடையாது, பிரெஞ்சினுடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. அப்போ இந்தியா பிரெஞ்சு கிட்ட கேட்குறாங்க, இது எங்க நடத்துல இது வரைக்கும் ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க, அவங்க போயிட்டாங்க, நாங்க சுதந்திரம் வாங்கிட்டோம், இப்போ பாண்டிச்சேரி இதெல்லாம் எங்களோடது தான், இதையும் நீங்க எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்க வச்சுக்கிறோம், எங்க நாட்டோட இணைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது பிரெஞ்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எங்க நாட்டு மக்கள்கிட்டே இந்த உரிமையை கொடுத்துடுறோம், அவங்களுக்கு எந்த மாதிரி ஆட்சி வேணும் அப்படிங்கிறத அவங்களே தேர்ந்தெடுத்துக்கட்டும், உங்க கூட இருக்கிறதுனாலும் இருக்கட்டும், இல்லைன்னா பிரெஞ்சு ஆகிய எங்க கூட வந்ததுனாலும் வந்துக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இதுக்காக புதுச்சேரி வாழ்ற மக்கள் கிட்ட வாக்கெடுப்பு நடத்துறாங்க, அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, நாங்க இந்தியா கூடவே இணைஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க. உடனே பிரெஞ்சு அதை இந்தியா கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்க பிரெஞ்சு கலாச்சாரமும் இருக்குது, அங்க அந்த ஃபாரினர் கல்ச்சரும் கொஞ்சம் இருக்குது. அதனால அதை அப்படியே ஒரு யூனியன் பிரதேசமாவே ஆக்கிட்டாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா, அது தமிழ்நாடுங்கிற மாநிலம் மாதிரி ஒரு மாநிலமா இருக்கலாமே, ஏன் யூனியன் பிரதேசமா ஆக்குனாங்க அப்படின்னா, புதுச்சேரிங்கிறது ஒரு ஊரு தான், அது சின்ன ஒரு இடம் தான். அது ஒரு மாநிலம் அப்படிங்கிறது எடுத்துக்கொள்ள தேவையில்லை. மாநிலம் அப்படின்னா அதுக்கான அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது பெரிய லெவல்ல இருக்கும். ஆனா சின்ன பரப்பளவுல இருக்கிறதுனால இது மாநிலம் அப்படிங்கிற ஒரு தேவையில்லை, அது ஒரு யூனியன் பிரதேசமா இருக்கட்டும் அப்படின்ட்டு அது யூனியன் பிரதேசமாவே ஆக்கிக்கிட்டாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. இப்போ அந்தமான் இருக்குது அப்படின்னா, அந்தமான் தனியா கிழக்க அந்த பே ஆஃப் பெங்கால், வங்கக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல இருக்குது. அப்பேற்பட்ட அந்த அந்தமான் ஒரு மாநிலத்துக்கு கீழே இருந்தது அப்படின்னா அது அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வகிக்கிறது கஷ்டம். அது தூரத்துல இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது, நிர்வகிக்கிறது கஷ்டம். அதனால அதை டைரக்டா யூனியன் பிரதேசம் ஆக்கி எந்த மாநிலத்துக்கூடையும் சேர்க்காம அது இருக்குது. நீங்க புதுச்சேரி போயிருக்கீங்களா? புதுச்சேரிக்கு என்ன ஃபேமஸ் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.
இது மாதிரி தகவல்களுக்கு காவியத்தலன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.